நல்ல சிறப்பா இருந்தது. அரசியலும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தீங்கல்ல. இல்லை, வள்ளுவரே அரசியல்வாதி தானே. ஆமாம். வள்ளுவர் மேல என்னென்ன சாயம் பூச போறாங்களோ ம் கேட்டா கொடுத்து ம் நீங்க அந்த மட்டும் வள்ளுவர் படம் உருவானதை பத்தி சொல்லுங்க. ம் கேட்போம். சரி. சார், இந்த வள்ளுவர் படம் உருவானதை பத்தி சொல்லுங்க. வள்ளுவர் படம் நாங்கள் காமராஜ் படம் பண்ணுற காலத்தில் ஒரு நண்பர் வந்து ஆஃபீஸ் வந்திருந்தார். அவர் கேட்டார், திருக்குறளை பற்றி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னுட்டு. அப்போது அது ஒரு பெரிய கேன்வாஸாக இருக்கும். கேன்வாஸ் மீன்ஸ் ஒன்று 1.25 அடி இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி பண்ண முடியும்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறம் செம்பூர் ஜெயராஜ் அதுக்கான ஸ்கிரிப்டை பண்ணார். அதுக்கப்புறம் அது வந்து எதை விஷுவலைஸ் பண்ண முடியுமோ, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களே, அதை நாங்கள் வந்து ஸ்கிரிப்டாக அமைச்சோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டங்களாக தாண்டி போனது. நம்ம சார் சொன்ன மாதிரி இளையராஜா வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. எட்வினோடது பங்களிப்பு, இவங்க தனலட்சுமியோடது, வள்ளுவர், ஆமாம், எல்லாரோடைய பங்களிப்பு முக்கியமானது. ஆமாம். பவழக்குடி பவளக்கொடி அவங்களோட பங்களிப்பும் முக்கியமானது. ஏன்னா இந்த படம் மக்கள்கிட்ட போகணும், அதுதான் வந்து அதோட பெரிய ஒரு விஷயம். அதாவது எல்லாருமே வந்து தேட்டர் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து, இது சொல்லப்போனால் படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது பெரிய வேலைன்னு இப்போ நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், படத்தை எடுக்கிறது பணம் இருந்தால் படத்தை எடுத்துடலாம். ஆனால் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு தேட்டரில் கொண்டு போகிறது பெரிய சேலஞ்ச். அது ஒரு வேறு ஒரு டீம். அது அந்த டீம்கிட்ட பழகி வெளில வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆமாம். மக்கள் பார்ப்பாங்களா அந்த படத்தை? இல்லை, நம்மளாம் பார்க்க வைக்கணும். ரொம்ப நல்லா எழுதி நீங்கள் பார்க்க வைக்கணும். ஏன்னா இந்த ஐடியா வந்தவுடனே முதல்ல போய் கேட்டது வந்து மூப்பை சுவாமிநாதன் சாரை தான். நீங்கள் முதல்வர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, ஏன்னா பெரியாருக்கு வந்து உதவி பண்ணாங்க, இதுக்கு உதவி பண்ணுங்கன்னு நாங்கள் போய் கேட்டோம். அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் நாங்களே பணத்தை ரெடி பண்ணிட்டோம். இப்போ முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த படத்தை பார்க்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் இந்த படத்தை பார்த்தாருன்னா அது ஒரு பெரிய நிகழ்வாக வரும், மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேரும்னு நம்புகிறோம். ஆமாம், நீங்களும் எழுதுங்க அதை பற்றி. முதல்வர் இந்த படத்தை பார்க்க வேண்டும். அவர் பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா கலைஞர் தானே, அவர் இதில் தானே படத்தை முடிச்சிருக்கோம். கலைஞர் சிலையில் அருமை அருமை திருவள்ளுவர் சிலையில் முடிச்சோம். இல்லை, அது ஒரு என்னங்க வள்ளுவருக்கு வந்து என்னன்னா, இப்போ வள்ளுவர், இயேசு, புத்தர்லாம் ஒரே காலகட்டமாக கருதப்படுது. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஒரு காலத்தில் தமிழை வந்து சுவீகாரம் பண்ணாங்க, எங்களுக்கு தான் தமிழ் உரிமை அப்படின்ட்டு. வள்ளுவம் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் அடையாளம். அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த நினைப்பாங்க. அதை நான் சூசகமாக சொல்லியிருக்கோம். இப்போ சாயம் பூசுறது, சாயம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எந்த கட்சிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாம் 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 ஆமாம். அவங்க அப்படி இன்னொரு வரி வந்திருக்குமே, நமக்கு எதிரி வந்து வடக்கு இருந்தால் வரணும் அப்படின்னுட்டு. ஆமாம், வடக்கு இருந்தால் வந்து எதிரிகள் வர முடியும். நம்மளை வந்து ஆனால் நம்ம இனம் வந்து கட்டுக்குலையாமல் தானே இருக்கோம் நம்ம. ம் இல்லை, ஆமாம், அது இது ஒரு ரிமைண்டர் தானேங்க உலகத்துக்கு வந்து. கிட்டத்தட்ட திருக்குறளா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மழுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு புதுசு நான் கொண்டு வந்துங்கிறதுக்காக இல்லை, இது ஒரு புது யுக்தி. இது இப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து டெய்லி ஆச்சரியப்படுத்தும் குறள். பொதுவாக குறளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழை படிச்சுட்டு குறளை படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ புதுமையானது. 2000 வருஷம் முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது. இது வந்து மக்கள்கிட்ட போகணும். ஆமாம். ம் ஆமாம் 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 ஆமாம். சப்டைட்டில் இங்கிலீஷில் போட்டிருக்கோம், போவோம். ஆமாம், படிப்படியாக போவோம். இல்லை இல்லை, அது கற்பனை. அது அவர் அப்படி சொல்கிறார். ரைட்டர் அப்படி எழுதியிருக்காரு. இந்த கேள்வி தான் இங்கே. ஆமாம், அந்த காலத்தில் அதுதான் இருந்தது. வருஷத்துக்கு அது மட்டும் இருக்கல. அவர் காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, சொசைட்டியில் வருஷத்தில் ஒரு நாள் இளைஞர் இளைஞி யாரு கூட இருக்கலாங்கிற அளவில் ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு தமிழர்கள்கிட்ட. அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். பாலா இங்கே பாலா இங்கே இது மோகன். அப்படியா? இல்லை இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா? ஆமாம், உங்களுக்கு என்ன வச்சு 1330 பாதி வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு.
இல்லை அப்படி குறளை பற்றி 1330 நிறுத்திட்டீங்களே ஏன்? இல்லை, அது நமக்கு கிடைச்ச அந்த நம்ம ரிசர்ச்சுக்குள்ள போகலை. இன்னும் வந்து வள்ளுவருங்கிறவர் ஒருத்தரா, அந்த கிளாசிஃபிகேஷன் அவர் காலத்தில் பண்ணப்படவில்லை. 3ஆக பிரிக்கப்பட்டது பிற்காலத்தில், பரிமளர்கள் காலத்தில். அப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்குது. வள்ளுவர் வந்து கன்னியாகுமரியில் பிறக்கலை, மயிலாப்பூரில் பிறந்தார். நம்ம அதுக்குள்ளே போகலை. அந்த கருத்துக்குள்ளே தான் நம்ம போயிருக்கோம். ஆமாம், வாரிசு எங்க காமத்து பால் எழுதுனருக்கு வாரிசு இருக்காதா? ராஜராஜ சோழனுக்கு வாரிசு யார் இருக்கா? 1000 வருஷம் தான் ஆச்சு. தோக்கடிச்ச மாதிரி காட்டலையே, அவர் அங்கீகரிக்கல. இல்ல 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 எங்க ஏங்க நான் அதாவது சங்கத்துல ஒரு முடிவு, அதாவது தமிழ் சங்கத்துல இப்படி இருக்கணும் ஒரு வடிவமைப்புன்னு ஒரு இலக்கியம், அது சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது அதை உடைக்கிறாருன்ற ஒரு விஷயம் தான். நக்கீரர் பாதை வேற, வள்ளுவர் பாதை வேற. நக்கீரர் வந்து இவர் வள்ளுவர் அங்கீகரிச்சாரோ அங்கீகரிக்கலையோ அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. ஆமா, திருவள்ளுவர்னு நம்ம தமிழ்ல வந்து பேர் வச்சிருக்காங்க. இதுவரை அந்த பேரை வந்து நீங்க இந்த படத்துல ஒரு இடத்துல கூட அவருக்கு வந்து சொல்லாதே அதை மேனேஜ் பண்ணிட்டீங்க. அது எப்படி நீங்க அத வாசுகன் எங்கேயாவது கூப்பிட்டாரா பாத்தீங்களா? இல்ல, அத ரெண்டு பேரோட பேரையுமே சொல்லாதே. ஆமா, இல்ல இல்ல அதுல வந்து எங்கெங்க சந்தேகங்கள் இருக்கும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க வந்து வாசுகி வந்து தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டார், வாளி நின்றுடுச்சு, ஊசியால் வந்து இதெல்லாம் வந்து அந்த புனைவுகளுக்கு நம்ம போகலை. வள்ளுவத்துக்குள்ளே என்ன இருந்ததோ அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காட்சிகள்லையும் இந்த வள்ளுவம் இருக்கும். ஆமாம், திருவள்ளுவர் நாடுன்னு வச்சிருக்கீங்க. ஆமாம், ஆனால் திருவள்ளுவர்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவர் கூப்பிட்டாரா, வள்ளுவனாரேன்னு கூப்பிட்டாரா இல்லையா கடைசியில்? ஆமாம், டேய் யாரா அது பாலா, வேலையை காட்டிட்டியாடா? டேய் ஆமா, அப்புறம் ஏசு நாடாரு, ஏசு நாடாருன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தான். அடுத்து வந்து பிரமிட கட்டினது நாடாருன்னு தான் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் அல்லாவும் நாடாரு ஆவாரு. டேய் எல்லாரும் எது டேய், ஏன்னா நீங்க அறம் பொருள் இருக்கு, இவன் காமத்து பாலை பத்தியே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வள்ளுவரை வந்து ஒரு வயசான முனிவராக தான் பார்த்துருக்கோம். நல்ல எங்க காமிச்சிருக்கீங்க. வாசிகளை எங்களை ஒரு பாட்டினாக தான் நினைச்சோம். அவங்க பார்த்தா வாசி அவ்வளோ எங்க அவ்வளோ இதாக இருக்காங்க. அதாவது அந்த வரைஞ்சவர் இருக்கார் இல்லையா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கிறாரு. காமத்து பாலில் எழுதுனா எந்த வயசுல இருக்கணும்? அதெல்லாம் மறந்து போயிருங்க. நீங்க வேற ஆமா, அது பழைய நினைவு தான் பேராண்டிங்கிற மாதிரி ஆயிடும். ஆமா, இன்னொன்று அந்த காலத்தில் ஆயுளே குறைவா இருந்துச்சு தெரியும் இல்லையா? பெரியாரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ஆயுள் வந்து வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் தான் வந்து மருந்தெல்லாம் கொடுத்து கூட்டான் அப்படின்ட்டு. வள்ளுவர் காலத்தில் ஆயுளே 35-40 வயசுக்குள்ள தான் இருந்திருக்கும். இவர் வேணுகோபால் சர்மா வயதானவராக வரைஞ்சிருக்கிறாரு. இவ்வளோ கருத்தை சொன்னவர் வயசானவராக இருப்பார் நினச்சிருப்பார். ஆனால் நீங்கள் நெப்போலியன் எடுத்துக்கோங்க, பல பேர் வந்து அந்த வயசுலேயே வந்து மறைஞ்சு போனவங்க தான். சரி, இந்தப்பா ஹீரோயின் எல்லாம் கேள்வி கேள்வி. இப்போ இங்கே அதை பற்றி நம்ம பேசலை. அந்த காலத்தில் என்ன கலாச்சாரம் இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், அப்படி இருந்தது. அந்த காலத்தில் தான் அவர் கல்வெண்ணாமை கொண்டு வராரு, உடன்போக்கு இருக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது, அப்புறம் இதெல்லாம் கொண்டு வராரு அவர். ஆமாம், செம்பூர் ஜெயராஜ். எங்கே இருக்கு? எங்கே வரியா? ஆமாம், குளிக்கிறது வந்து மெட்ராஸில் குளிக்க அடுத்த படத்துக்கு நீங்கள் எழுதுங்க. நான் அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறேன் அதை. இந்த காவி வந்து இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ நாளாச்சு? ஒரு மனிதர் பீகார்லேருந்து கிளம்பி வந்து ஒரு பூணூல் போட்டவர் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறார். வள்ளுவர் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? வள்ளுவர் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கோவில் அவரை வந்து 2000 வருஷம் முன்னாடி ஃபோட்டோகிராஃபியே வரலீங்களே. இவங்க வந்து அதான் இப்போ தான் சொன்னேன் நான், அவங்களுக்கு தக்கபடி அவங்கள வடிவமைப்பாங்க. இவர் கிடைச்சா நல்லதாக இருக்கும்,
தமிழுக்கான அடையாளம் இருக்கு இல்லையா? இப்போ வடநாட்டிலேருந்து ஒரு எம்பி வந்து சிலையெல்லாம் கொண்டு போயிட்டு பனாரஸில் வச்சாரு தெரியுமில்ல உங்களுக்கு? அதை மாதிரி தான் அவங்க அதை சுவீகாரம் பண்ண நினைப்பாங்க. நம்ம அடையாளத்தை அவங்களுக்கு வேண்டியது இருக்கு, ஹிந்தியை திணிக்கிற மாதிரி. சார் அப்புறம் ம் வள்ளுவர் வந்து கல்லை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ம் ஒழிக்கணும். ஆமாம் அதெல்லாம் நாட்டில் நடக்கணும். ஆமாம் ஆனால் இப்போ ஒரு மலை ஏறி கல் படிச்சிருக்காரு. ஆ கல்லை கொண்டு வரணும் அப்படின்னு ம் யாருக்கு தெரியும்? சீமான் அவர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காரு. ஆமாம். பட் இந்த கருத்து வந்து எது கருத்தா இருக்குமா சீமானுக்கு? எப்படி இது கல்லை குடிச்சிட்டு எல்லாம் ரோட்டில் படுத்து கிடக்க சொல்கிறாங்களா? இல்ல ஆ. கேக்குறேன். சொல்றீங்களா கல்லை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இல்லை இந்த படம் எடுத்து வந்து அது ஒரு அரசியல் பேசுது இல்லையா? அவர் கல் இறக்குறாரு, அதுக்கு இதுக்கு இறக்குறாரு, குடிக்கிறாரு, ஆ எல்லாம் குடிக்கணும்ன்றாரு. ம் ஊரெல்லாம் கல்லு கடையை திறக்கணும்ன்றாரு. ஆ ஆனா வள்ளுவர் வந்து கல்லு கடையே இருக்கக்கூடாது. அது பெரிய தப்புங்க. அது போதை பொருளை வந்து எப்படி நம்ம இது அங்கீகரிக்க முடியும்? இவர் தானே கல் உண்ணாமைன்னு வள்ளுவர் எழுதியிருக்காருல, அதுதான் நான் சொல்ல முடியும். இல்லை 2 விஷயத்தில் இது நல்ல விஷயம்னு நீங்கள் கேட்குறீங்க. 2 விஷயம் தானே. ஆமாம், இது கொஞ்சம் லேட்டாக போதை ஏறும், அது உடனே ஏறும், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே பாருங்க, டேய் தம்பி, இப்போ இங்கே அதை இருங்க, இப்படி தான் வாழணும்னு ஒரு மரபு இருக்குது, ஒரு ஒரு இலக்கிய முறை இருக்குது, இப்படி தான் வாழணும், ஒரு ஒழுக்க நெறிகள்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த கல் உண்ணாமை, சரக்கு அடிக்காமை, போதைப் பொருள்லாம் பயன்படுத்தாமைன்னு இருக்குது. இதை மீறி சிலது நடக்கும், அதெல்லாம் உதாரணத்துக்கு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க? ஏன் இதை குடிக்காமல் இருந்தால் நல்லது. ஒருத்தர் குடிக்கிறாங்களாம், நம்ம அதை பேசக்கூடாது. இல்லை, கல் விற்றா வந்து அரசாங்கத்துக்கு லாபம் கிடைக்காதுல்ல, அதனால தான் வந்து அவங்க சாராயம் விற்கிறாங்க. மேட்ரு புரியுதா உங்களுக்கு? ஒரு ஷாட்ல வந்து நீங்க திருவள்ளுவர் சங்கு வச்சுட்டு இந்த பக்கம் நாமும் இந்த பக்கம் பட்டார் பக்கம் வள்ளலார் தான். ஆமாம், அவர் மட்டும் எதுவுமே வள்ளுவர் மட்டும் எதுவுமே போடாம இருக்காங்க. அதாவது இவங்க எல்லாத்துக்கும் புத்தி சொல்ல வேண்டியவருக்கு வந்து எந்த அடையாளமும் தேவையில்லை. அப்போ அவர் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன் கேட்குற ஒரு இது வரும். இதுக்குள்ள தான் அடக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் தாண்டி வரவர். அத்தனை பேருக்கும் புத்திமதி சொல்றாரு. அதுல ஆனா கிறிஸ்டியன்ஸ் அவருக்கு கிடையாது. அவருக்கு எந்த இசமும் வேண்டியதில்லை. இயேசுலாம் அதுக்கப்புறம் உள்ள காலங்க. ஆமாம், என்ன ஒரு தரமான கேள்வியை வரலையே. ஆ ஆ ஆமாம். இல்லை, அந்த காலத்தில் இப்போ அதை வந்து அந்த படத்தில் குளோரிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது வள்ளுவரே சொல்லுவார் வந்து, அம்பு வரும்போது கண்ணை மூடுறவன் கோழை அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட போர்க்களத்தில் செத்து போகிறது ஒரு பெரிய நல்ல மாண்பாக கருதப்பட்ட காலகட்டம் அது. வீரமரணம். அரசர்கள் அப்படி வச்சுருந்தாங்க. அரசர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக பொதுமக்களை வந்து போருக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ அதை குளோரிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. இவன் போருக்கு போய் சாகட்டும், அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கால மரபாக இருந்தது. அதான் வந்து அந்த அரசபையில் போயிட்டு மனைவியோட வந்து உட்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதே தரவுகள் இருக்கா சார்? ஏன்னா வந்து சொல்லும் போது அவர் தான் போய் பேசினாங்க, அது மட்டும் தான் இருந்தது. மனைவி குழந்தையோட போய் உட்காந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அது எப்படி சார்? அது இல்லை, அது திரைக்கதைக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் இந்த படம் ஔவையார் பார்த்தீங்களா? நீங்கள் ஔவையாரில் எப்படி வந்து அரங்கேற்றாங்க தெரியும்? எது புனையப்பட்டதா? ஆமாம், 133 அதிகாரம் இருக்கு. அந்த 133 அதிகாரத்தையும் நீங்க இந்த படத்துல கொண்டு வந்திருக்கீங்க. இல்லை, கொண்டு வரல. இல்லை, அதுதான் வந்து எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை தான் பண்ண முடியும். இங்கே திருக்குறளை சொல்லிக்கிட்டே நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? நீங்கள் உட்கார மாட்டீங்கல்ல. எவ்வளோ திருக்குறள் கிளாஸ் நடக்குது, 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கல்ல, எதுக்கு வந்திருக்கீங்க? இது சுவைப்பட சொல்லணும், ஒரு ஆள் எழுதணும், ஒரு ஆள் கேமரா பண்ணணும், ஒரு ஆள் டைரக்ஷன் பண்ணணும், ஒரு ஆள் மியூசிக் போடணும், ஒரு ஆள் எடிட் பண்ணணும். இவ்வளோ வேலை இருந்தால் தான் வந்து நீங்கள்லாம் பார்ப்பீங்க. அதனால தான் இது நவீன வடிவம், வள்ளுவரோட நவீன கனவு இது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி? அதில் இருக்கக்கூடிய சாராம்சம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பலகாலம் ரிசர்ச். அவரே வந்து ஒரு அரசர்கிட்ட வேலையாக இருந்திருப்பாருன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவரே வந்து ஒரு அரசராக இருந்திருப்பார் அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. ஆமாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகல சார். நம்ம வந்து 1330 உள்ளே இருந்து தான் இதை சாராம்சத்தை எடுத்திருக்கோம். காதல் குறளா தான் உள்ள இருக்கு. திருக்குறளான அவர் எல்லா இதுலயுமே 2 வரியில வந்து கருத்துக்களை சொல்லுவார். செல்வத்துள் செல்வம் அப்படின்னு சொல்லும் போது செவி எவ்வளவு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வத்தோட ரொம்ப முக்கியமானது பார்த்து சொல்லியிருக்காரு. ஆமாம், ஸோ இந்த மாதிரி நிறைய திருக்குறள் இருக்கு. ஆனா இதுல நிறைய காதல் காட்சிகள் தான் வருது. ஆமாம், நான் வந்து சினிமாவுக்காக எடுத்து இந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பள்ளியில கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது குழந்தைங்களோட மனதை பாதிக்காதா? இப்போ இது இந்த படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்கு பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் படத்தை பார்த்தீங்களா? என்ன சர்டிஃபிகேட் போட்டிருக்கான்?
சர்டிஃபிகேட் நீங்கள் பார்க்கலையா? யூ சர்டிஃபிகேட் போட்டிருக்கான். அது சென்சார் போர்டு வந்து கிளியர்டு இந்த படத்தை குழந்தைகள் பார்க்கலான்னு சொல்லியிருக்கான். நீங்கள் அவன்கிட்ட போய் கேளுங்க. போர்டு இல்லை சென்சார் வந்து நிறைய ஒரு நிமிஷம் இல்லை இதுக்கு அத்தாரிட்டி சென்சார் போர்டு. திருவள்ளுவரே காதல வந்து ஓகே அப்படின்னு சொன்னா ஓடி அரசு கொடுத்த சர்டிஃபிகேட் யூ, மத்திய அரசாங்கம் அனைவரும் பார்க்க தானே கொடுத்திருக்கு. ஓகே சார். ஆம், இப்போ நீங்க சொல்லுங்க. அது சென்சார் சர்டிஃபிகேட் மத்திய அரசு தரது உங்களுக்கு தெரியாதா? சொல்லணும்ல யார் கொடுத்தாங்க? இல்லை அது தெரியாதா உங்களுக்கு? ஆமாம். என்ன பாலாதரன், நீங்கள் நிறைய படிக்கணும் பாலா. நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி வந்தீங்க. நீங்கள் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க, படிச்சு. நம்ம ஊர்ல நம்ம அரசாங்கம் சரியா செயல்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சென்சார் போர்டு நிறைய படங்களுக்கு வந்து தடங்கல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் அதனாலதான் இந்த இது கேட்கணும். அப்போ இதுக்கு தடங்கல் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய காதல் காட்சிகள் வருது. இல்லை காதல் தடை செய்யப்பட வேண்டியதா?